ஹலோ மக்களே! ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ வீட்லேயே போளி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அது நல்லா பிசைஞ்சிட்டு, அது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். எண்ணெய் கூட கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. பிசைஞ்சு வச்ச மாவு மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊறுற கேப்பில் போலிக்கு உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் 2 ஏலக்காய் துண்டு போட்டு நல்லா பொரன்னு மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறேங்க. மிக்சியில் போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தேங்காவை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. இப்போது குட்டியாக ஒரு வாழையில எடுத்துக்கிட்டேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சு அதை நல்லா விரித்து விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை இது உள்ளே வச்சு இந்த மாவை நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டு இதையுமே இப்போ நம்ம நல்லா தட்டி எடுத்துக்க போகிறோம். நான் இதை அப்படியே லைட்டாக பூரிக்கட்டையை வச்சு தேய்ச்சிக்கிட்டேங்க. வாழை இலை மேலே வச்சதுனால நம்ம ஈஸியாக தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். இதை நல்லா இப்போ 2 சைடு வேக வச்சு எடுத்தால் டேஸ்டான தேங்காய் போளி ரெடி. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.